Daily. Taste the Daily. மதுரை சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பிரபாகரன் என்பவர் கை கால் முறிந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இது போலீசாரின் விசாரணை தாக்குதலா என சந்தேகம் கிளம்பியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்களில் கைதானோர் தம்மையே தாக்கிக் கொள்கிறார்களா என்பது சந்தேகத்திற்கிடமானது. கடந்த சில வாரங்களாகவே போலீசாரின் மாவுக்கட்டு கலாச்சாரம் குறித்து நீதிமன்றங்கள் கவனித்து வருவதும் சட்டத்தின் பெயரில் காவல் நிலையத்தில் பல்வேறு அத்துமீறல்கள் இடம்பெறுகிறதா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. பிடிபட்ட பின் கைதிகளுக்கு உடல் நலத்தில் கேடு ஏற்படுவது குறித்து நீதிமன்றங்கள் ஏற்கனவே கவலை தெரிவித்திருக்கும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்பதை உணராமல் செயல்படுவதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே நாட்டு வெடி தயாரிப்பு கூடத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பெண் உடல் சிதறி பலியான சம்பவம் அரங்கேறியுள்ளது. முட்லூர் பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் என்பவருக்கு சொந்தமான நாட்டு வெடி தயாரிப்பு கூடம் பெரிய குமட்டி கிராமத்தில் உள்ளது. இந்த வெடி தயாரிப்பு கூடத்தில் லதா என்பவர் வெடி தயாரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் வெடிமருந்து கூடம் இடிந்து சுக்குநூறான நிலையில் லதா உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தார். ஸ்டாலின் ஆட்சியில் பாதுகாப்பின்றி செயல்படும் வெடி தயாரிப்பு கூடத்தில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக உள்ளதால் அப்பாவி மக்கள் பலியாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.